குமார் அடிச்ச ஒரே காரணத்துக்காக மீனாவை எப்படியாவது பழி வாங்கி மீனாவை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சு சக்திவேல் பிளான் போட்டு கடைசியில சக்திவேல் அனுப்பின 4 நாளையே வந்துட்டு சக்திவேல் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்திருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஒரு வழியா மீனா மேல எந்த குற்றமே கிடையாது, எல்லா தப்புமே காரணம் வந்து சக்திவேல் அனுப்பின ஆள் தான். மீனா மேல எந்த தப்புமே இல்லங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமே பாண்டியன் வீட்டால எல்லாருமே நிம்மதி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு தான் மீனாவை ஆபீஸ்ல விட்டுட்டு கிளம்பி வராரு. எப்பயுமே பாண்டியன் கூட கடைக்கு கிளம்பி போற செந்தில் வந்துட்டு இந்த வாட்டி கடைக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாம குமார் மேல பயங்கர கோவத்தோட கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செந்தில பாக்குற கதிருமே வந்துட்டு இதுக்கப்புறம் இவங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா எத்தனை வாட்டி தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் அரசியல் பாக்குறதுக்காக அங்க ஊருக்கு கிளம்பி வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்தான். அங்கதான் நம்ம கிட்ட இருந்து அடி வாங்காம தப்புச்சான்னு பார்த்தா கடைசியில இப்ப மீனானிட்டே வந்து பிரச்சனை பண்ணி அவங்க வேலைக்கே வந்து வேட்டு வைக்க பாத்துருக்கான். இதுக்கப்புறம் அவனை சும்மாவே விடக்கூடாது, நீங்க தனியா போகாதீங்கன்னு நானும் கூட வரேன், இன்னைக்கு போய் குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியலாம் அப்படி சொல்லிட்டு செந்தில் கதிர் 2 பேருமே வந்து குமார் தேடி போயிருந்தாங்க. இவங்க நேரத்துக்கு கரெக்டா குமாருமே வந்து செந்தில் கிட்டே கதிர்கிட்டே வசமா மாட்டிக்கிறாரு. பண்ற தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஏதோ அந்த பிரச்சனைக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி குமார் வந்து ரொம்பவே கேஷுவலா நின்னு எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் கடையில வேலை இருக்குமே, வேலைக்கு போலையா, இது வரைக்கும் அவமானப்பட்டதெல்லாம் பத்தாதா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா செந்திலையும் கதிரையும் எடுத்து குமார் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்னடா விட்டா பேசிக்கிட்டே இருக்கிற அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப செந்தில் வந்து குமார் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் செந்தில் கதிர் 2 பேர் வந்தாலுமே குமார் ஒத்தாலா நின்றுகிட்டு செந்தில் கதிர் 2 பேருமே மாறி மாறி இவருமே கை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல செந்தில் மட்டும் தான் குமார் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற கதிருக்கு பயங்கரமான கோவம் வருது. அரசியோட வாழ்க்கையை பாழாக்கினது மட்டும் இல்லாம இப்ப எங்க மீனா நீ வேலையில இருந்து நீக்க பாக்குறியா, உன்னோட திட்டம் என்னைக்குமே நிறைவேறாது அப்படி சொல்லிட்டு கதிருமே வந்து அவர் பங்குக்கு குமார் பிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப செந்தில் கதிர் 2 பேருக்கிட்டமே அடி தாங்க முடியாம குமார் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா குமார் உங்க சொந்தக்காரன் தானே, ஏன் சொந்தக்காரங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை வீட்டுல போய் பேசுங்க அப்படி சொல்லிட்டு சுத்தி நிக்கிறவங்களும் ஊர்க்காரங்களும் வந்துட்டு என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம வந்து பிரச்சனை எல்லாம் விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் கேட்டு கதிருக்கு பயங்கரமான கோவம் வருது. இவன் ஒண்ணு எங்க சொந்தக்காரங்களே கிடையாது, யார் சொன்னா சொந்தக்காரன்னு, இனிமேல் யாரும் இவனை சொந்தக்காரனே சொல்லாதீங்க, எங்களை ஏன் தடுக்கிறீங்க, தப்பெல்லாம் அவன் மேலதான் இருக்கு, அவனை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அத்தனை பேர் தடுத்துமே வந்து கதிர் செந்தில் வந்து சுத்தமா அந்த பேச்செல்லாம் கேட்கற மாதிரியே தெரியல. ஏன்னா குமார் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் ஊர்க்காரங்க முன்னாடியே வந்து குமாரை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஊர்க்காரங்களா வந்து நம்மளை காப்பாத்தி விட்டாங்களே அதுவே போதும் அப்படி சொல்லி நினைக்கிற குமார் வந்துட்டு இவ்வளவு தூரம் அடி வாங்கிட்டுமே கிளம்புறப்ப உங்களை சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் உங்களை என்ன பண்றேன் பாருடா அப்படி சொல்லிட்டு கடைசியா கிளம்புறப்ப கூட செந்திலி கதிரி மிரட்டிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன் வீட்டுல மீனா மேல எந்த தப்புமே கிடையாது, மீனா நேர்மையா தான் இருந்திருக்காங்க. மீனாவை வேலையில இருந்து தூக்கணும், மீனாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் யாரோ திட்டம் போட்டு மீனாக்கு வீம்புக்குனே இருந்து லஞ்சம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து நியூஸ்ல போட்டுறாங்க. நடக்கிற எல்லா விஷயத்தையுமே டிவில பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோமதிக்கு மனசே நிம்மதியாகுது. நான் தான் சொன்னேன்ல தங்கமேலு மீனா மேல எந்த தப்புமே இருக்காது, மீனா ரொம்பவே நேர்மையான பொண்ணு, மீனா ரொம்பவே தைரியமான பொண்ணு, அது எந்த பிரச்சனையும் தனியாவே ஃபேஸ் பண்ணிக்கும், அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையுமே வந்து சமாளிச்சிடும் நினைச்சேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு. உங்க அம்மா அவசரப்பட்டு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டாங்கல்ல, மீனாவை பத்தி தப்பாலாம் உங்க அம்மா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு, மீனா மேல எந்த தப்புமே இல்ல, மீனா நேர்மையா தான் இருந்திருக்கு, மீனாவை பழி வாங்குறதுக்கு தான் யாரும் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து தங்கமேல அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி வந்து மீனாவை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கிற அந்த டைம்ல பாண்டியனுமே கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. கடையில இருந்து வீட்டுக்கு வரலாட்டி போதும் போதும் ஆயிருச்சு. சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கன்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஊர் ஃபுல்லாவே மீனாவோட பேச்சா தான் இருக்கு, மீனாவோட நேர்மையை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும் அப்படி சொல்லி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியனுமே வந்து அவர் பங்குக்கு மீனாவை நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மீனா வந்ததுமே மீனாக்கு இன்னைக்கு சுத்தி போடணும், ஊர்ல இருக்க எல்லா கண்ணுமே இன்னைக்கு மீனா மேல தான் விழுந்திருக்கும். மீனா தைரியசாலி தான், ஆனா இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு பெரிய பிரச்சனையை ஒத்தால தனியாவே ஹேண்டில் பண்ணிருச்சு பாருங்க. மீனாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி சொல்லி பாண்டியன் குமதி 2 பேருமே மாறி மாறி மீனாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் உங்க அண்ணங்களா தான் இருக்கும், அவங்க தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணது உங்க அண்ணங்களா தான் இருக்கும், அவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுல அவங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னே தெரியல. மீனாவே பாவம் இந்த பிரச்சனைக்கு மத்தியில நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பண்ண வேண்டியதானே, என்கிட்ட தைரியமா மோத வேண்டியதானே, என்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லாம என்னோட பசங்க கிட்ட மோதுறதுக்கு தைரியம் இல்லாம தேவையில்லாம போய் மீனா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் என்னைக்கு தான் திருந்த போறாங்கன்னே தெரியல அப்படி சொல்லி பாண்டியன் வந்து ஆதங்கப்பட்டு இருக்காரு. நீங்க கோவப்பட்டு எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா வந்து இதுல எங்க பெரியண்ணன் எதுவும் தலையிட்டு இருக்காது, இது எல்லாமே வந்து சக்திவேல் குமார் செஞ்ச வேலையா தான் இருக்கும், பெரியண்ணனுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது, நான் வேணுமா போய் எங்க அண்ணன் பேசி பார்க்கட்டுமா, குமார கண்டிச்சு வைக்க சொன்ன மாதிரியே போய் சக்திவேல் அண்ணி கண்டிச்சு வைக்க சொல்லி நான் வேணுமா போய் பேசி பார்க்கறேன் அப்படி சொல்லி கோமதி கிளம்புறாங்க. இந்த பிரச்சனை தலையிட வேண்டாம் கோமதி, இந்த பிரச்சனை நானே பாத்துக்கிறேன், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா வந்து உங்க பெரியண்ணன் தான் இந்த பிரச்சனை தலையிட்டு இருப்பாரு, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட பேசி இருக்கிறப்ப கரெக்டா முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்துட்டாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே பாண்டியன் வந்து ரொம்பவே கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. வீட்டுக்குள்ள போற சக்திவேலை தடுக்கிற பாண்டியன் வந்து பண்ற பிரச்சனை பண்ணிட்டு எதுவுமே தெரியாம மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு வீட்டுக்கு போற, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசு, என்கிட்ட மோது, எதுக்கு உன்னோட வீரத்தெல்லாம் போய் பொம்பளை பிள்ளைகிட்ட காமிச்சிட்டு இருக்கிற, உங்க வீட்டு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டேன் தானே என் மேல கோவமா இருக்கிறீங்க, உங்க வீட்டு பொண்ணை கதிர் கல்யாணம் பண்ணா தானே சொல்லி கதிர் மேல கோவமா இருக்கிறீங்க, உங்களுக்கு கோவத்தை காட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என் மேலையும் என் பையன் கதிர் மேலையும் காட்ட வேண்டியதானே, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த மருமக மேல எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க, இதுதானே உங்களோட தைரியம், உங்க வீரத்தை எங்க கிட்ட காட்டுங்க அப்படி சொல்லிட்டு பாண்டி வந்து ரொம்பவே ஆதங்கத்தோட பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு.
இன்னொரு பக்கம் முத்துவேலுக்கு பாண்டியன் சத்தம் போறதெல்லாம் பாக்குறப்ப என்ன நடச்சு ஏது நடச்சுனே புரியாம அவருமே தான் முடிச்சுட்டு நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்துட்டு பாண்டியன் சொல்றதெல்லாம் உண்மைதானா, அவங்க குடும்பத்துக்கு என்ன தாண்டா பண்ணீங்க, வாயை திறந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு சக்திவேல பிடிச்சு பாட்டியுமே திட்டிட்டு இருக்காங்க. ஆனா சக்திவேல் வந்து எதுவுமே பேச மாட்டாரு. உங்க சின்ன பையன் சக்திவேல் தான் வந்துட்டு மீனா மேல தேவையில்லாம பொய் புகார் கொடுத்து மீனாவை அரெஸ்ட் பண்ணி எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக மீனாவை ஜெயிலுக்கு அனுப்பலாம் சொல்லி பிளான் பண்ணி ஆளுகளை அனுப்பிச்சு விட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துருக்கிற அப்படி சொல்லிட்டு பாண்டியனே வந்து சக்திவேல் குமார் செஞ்சு பண்ண எல்லா திட்டத்தையுமே வந்து ஒண்ணு விடாம பாட்டிக்கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் சக்திவேலுமே வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ஆமா நான் தான் அதெல்லாம் பண்ணேன், இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு, நான் அப்படிதான் பண்ணுவேன், இதுக்கப்புறமே நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படி சொல்லி ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்காரு. இந்த மீனாக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க கடையெல்லாம் இடிச்சிருக்கோம், இப்படியே நீங்க எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் பொறுத்து அமைதியா நாங்க பாத்துட்டு போயிட்டே இருப்போம் நினைச்சியா, இந்த பிரச்சனை இதோட முடியாது, கண்டிப்பா நான் மீனாவை வேலையை விட்டே தூக்கியே தீருவேன் அப்படி சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து பிடிவாதமா ரொம்பவே திமிரா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியே சக்திவேல் பேசுற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன் வந்துட்டு உங்ககிட்ட நான் சவாலாவே சொல்றேன், முடிஞ்சா மீனாவை வேலையை விட்டு தூக்கி பாரு, இவ்வளவு நாளா நான் அமைதியா இருக்கும் தானே எங்க வீட்டு ஆளுகிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் எங்க வீட்டு ஆளுகிட்ட ஏதாவது நீ பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் நானே பிரச்சனை தலையிட ஆரம்பிப்பேன், பிரச்சனைக்குள்ள நான் வந்தேன்னா என்ன நடக்கும்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி உங்களால பேச விட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து இந்த மாதிரி இனிமேல நான் விட மாட்டேன், உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையா சொல்லிட்டு போறேன், இனிமேல் எங்க குடும்பத்து விஷயத்துல தலையிடாதீங்க அப்படி சொல்லி பாண்டியன் வந்து பயங்கரமா மிரட்டுறாரு. ஆனா இவ்வளவு தூரம் பாண்டியன் மிரட்டிட்டு இருக்கிறப்ப முத்துவேல் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியன் வந்துட்டு கோமதி சொன்னப்ப கூட நான் நம்பல, கண்டிப்பா நீங்களும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது உங்களுக்கு தெரியாம உங்க தம்பி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு, தயவுசெய்து உங்க தம்பி நீங்களாவது கண்டிச்சு வைங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமா வீட்டுக்குள்ள போற முத்துவேல் வந்து குமார் எங்க, குமார உடனே போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி சத்தம் போட்டு இருக்காரு. இங்க செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் அடி வாங்கிட்டு குமார் வந்து மூஞ்சி ஃபுல்லா ரத்தத்தோட தான் வீட்டுக்குள்ளே வராரு. குமார பார்த்ததும் பதறி போற சக்திவேல் வந்து என்னடா ஆச்சு, ஏன் மூஞ்சி ஃபுல்லா காயமா இருக்கு, யாரும் ஒன்னு அடிச்சா என்ன ஆச்சுன்னு சொல்லி பதறி போய் கேட்டுட்டு இருக்காரு. இந்த செந்தில் குமார் சேர்ந்து தான் என்ன அடிச்சிருக்காங்க. அப்பதான் குமார் வந்து சக்திவேல் கிட்ட இந்த செந்தில் கதிர் சேர்ந்தா என்ன பிடிச்சு அடிச்சிட்டாங்க, மீனாவை நான் மிரட்டினது தப்பாமா, அதுக்காக என்ன பிடிச்சு அடிச்சிருக்காங்க, நம்ம எப்பதான் அவங்க குடும்பத்துக்கு பதிலடி கொடுக்க போறோம், அவங்க விட்டோம்னா என்ன இப்படிதான் குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே அப்பாவி மாதிரி அழுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே நடந்ததெல்லாம் பாத்தீங்களா, அவங்க பசங்களை விட்டு நம்ம பையனை அடிக்க சொல்லி ஆளுகளை அனுப்பிச்சு விட்டுட்டு கடைசியில நல்லவே மாதிரி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போறான், நம்ம குமார் அவங்க பசங்க அடிச்சிருக்காங்க, இதை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்டேஷன்ல காமிச்சு இந்த பாண்டியன் குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இப்பயாவது என் கூட வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார காரணம் காட்டி முத்துவேல் வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே பொறுமையில இருந்து போன முத்துவேல் வந்து குமாருக்கு அடிபட்டதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம டைரக்டா வந்து குமார் கிட்ட நீ மீனாவை மிரட்டினியா, எதுக்கா மீனாவை மிரட்ட அப்படி சொல்லி கேட்கிறாரு. ஆனா குமார் எதுவுமே பதில் பேசாம அமைதியா பயத்தோட முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. வாயை திறந்து சொல்லு மீனாவை நீ மிரட்டினியா அப்படி சொல்லி கேட்கும். பயந்து போற குமார் வந்துட்டு ஆமா பெரியப்பா நான் மிரட்டினேன் அப்படி சொல்லி குமார் வாயை திறந்து சொல்லிட்டு இருக்கிறப்பே முத்துவேல் வந்து பயங்கரமா பிடிச்சு அடிச்சிடறாரு. இதனால டென்ஷன் ஆகிற சக்திவேல் வந்துட்டு இப்பதான் பாண்டியனோட பசங்க செந்தில் கதிர சேர்ந்து இவன் அடிச்சாங்க, இப்ப நீங்களும் அவனை போட்டு அடிக்கிறீங்க, இவன் என்னதான் பாவம் பண்ணா, நம்ம குடும்பத்துக்காக தான் இவன் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கான், அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, குமாருக்கு நீங்க ஆதரவா கேட்டா கூட பரவாயில்ல, குமாரை ஏன் பிடிச்சு அடிக்கிறீங்க அப்படி சொல்லி முத்துவேலை எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதோட விடாம இதெல்லாம் உங்களோட திட்டம் தானே, நீங்க தானே இந்த மீனா வந்து வேலையில இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, மீனாவை எப்படியாவது வேலையை விட்டு நிப்பாட்டணும்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க, நீங்க சொன்னதுனால தானே நானும் குமார் சேர்ந்து இதெல்லாம் பண்ணோம், எங்க மேல என்ன தப்பு இருக்கு, இப்ப எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க அப்படி சொல்லி சக்திவேல் வந்து ரொம்பவே தைரியமா கேள்வி கேட்கிறாரு. மீனாவை வேலையை விட்டு அனுப்பணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் சொன்னதெல்லாம் நான் தான், அதுக்காக இப்படியா போய் பண்ணுவேன், உன்னை யார் போய் மீனாவை மிரட்ட சொன்னது, நான் மிரட்ட சொன்னா வேலையை விட்டு தூக்கணும்னா உங்களால முடிச்சா அதை பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, தேவையில்லாம அந்த மீனா கிட்ட போய் பிரச்சனை பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, இனிமேல் இந்த விஷயத்துல நீங்க யாருமே தலையிட வேண்டாம், மீனாவை எப்படி வேலையை விட்டு தூக்கணுமோ அது எனக்கு தெரியும், அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் குமாரி கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் பாட்டு கோவமா கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சக்திவேல் வந்து குமார் கூப்பிட்டு ரூம்குள்ள போய் ரொம்பவே பரிதாபப்பட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்களா, பதிலுக்கு ஒரு அடியா தான் அவங்களை அடிச்சியா இல்லையா, ஏன்டா இப்படி எல்லார்கிட்டயுமே அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற, உன்னை யாரும் போய் மீனாவை திட்ட சொன்னது அப்படி சொல்லி சக்திவேலுமே கேட்கிறாரு. அவங்க ஊருக்கு போறப்ப மீனா தானே என் மேல கை வச்சுச்சு, அந்த கோத்தல தான் மீனாவை காலையில கூப்பிட்டு மிரட்டினேன், இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள், இனிமேல் நீ வேலைக்கே போக முடியாது, இன்னையோட உன் வாழ்க்கை முடிச்சு சொல்லி மிரட்டிட்டு வந்தேன் அப்படி சொல்லி குமார் சொன்னதுக்கு அப்புறம் தான் சக்திவேலுக்கே எல்லா விஷயமே புரியுது. குமாரே போய் வாலண்டியரா எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்ததுனால தான் மீனா சுதாரிச்சுக்கிட்டு முன்னாடியே போன்ல கேமராவெல்லாம் ஆன் பண்ணி வச்சு உட்கார்ந்திருக்கு, இது தெரியாம ஏமாந்துட்டமே அப்படி சொல்லி கோவப்படுற சக்திவேல் வந்துட்டு உன்னை நம்பி எந்த ஒரு விஷயத்திலுமே இறங்க கூடாது, உன்னால மீனா எவ்வளவு தூரம் சூதானமா இருந்திருக்கு, நீ மட்டும் போய் மீனாவை மிரட்டாம இருந்தேன்னா இந்நேரம் மீனா ஜெயில இருந்திருக்கும், நீ மிரட்டவும் தான் மீனா வந்து ரொம்பவே சுதாரிப்பா கேமராலாம் ஆன் பண்ணி வச்சு இந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சுக்கிச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அரசுக்கு தடபுடலா கல்யாணம் எல்லாம் நடக்கும் போது பேசாம போய் அரசியோட கல்யாணத்துல உட்கார்ந்து சாப்பாடு தின்னுட்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து அவர் பங்குக்கு குமார் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் லஞ்சம் கொடுத்த புகார்ல சிக்கின சக்திவேலோட ஆள் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு பயந்துகிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. மீனாவுக்கும் எனக்கு எந்த ஒரு முன்விரோதமே இல்ல, மீனா யாருன்னே எனக்கு தெரியாது, இது எல்லாமே சக்திவேலோட திட்டம் தான், சக்திவேல குமார் தான் வந்து என்கிட்ட பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க, இப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா என்னோட தம்பிக்கு வந்து அவங்க மேல வேலை தரேன்னு சொல்லி இருந்தாங்க, அவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணேன், என் மேல எந்த தப்புமே கிடையாது, எனக்கும் மீனாக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சக்திவேல் அனுப்பின ஆள் வந்து எல்லா உண்மையுமே போலீஸ் கிட்ட உளறிறாரு. அப்ப இந்த பிரச்சனையில சக்திவேலுக்கும் குமாருக்கும் பங்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்களுமே வந்து சக்திவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்களோட வீட்டுக்குள்ள வர சக்திவேலோட ஆள் வந்துட்டு டைரக்டா சக்திவேல கையை காமிச்சு இவர் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன், இவர் பையனும் இவரு சேர்ந்து தான் என்கிட்ட காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி நிக்க வச்சு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. நீங்க தான் இவர் அனுப்பிச்சீங்களா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரங்களுமே வந்து டைரக்டா சக்திவேல்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இப்பதான் வந்து பாண்டியன் சத்தம் போட்டு போனாரு,
இன்னொரு பக்கம் முத்தியால்கிட்டையும் பயங்கரமா திட்டு வாங்கியாச்சு. கடைசியில மீனாவுமே பழி வாங்க முடியாம போய் கடைசியில இவரே வந்து போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. உங்களை விசாரிக்கணும், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு டைரக்டா வந்து போலீஸே வந்து சக்திவேலையும் குமாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் கிளம்பிடுறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து சக்திவேல் அனுப்பின ஆளை வந்து போலீஸ்காரங்கள்ட்ட இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சக்திவேலும் குமாரும் தான், எனக்கு மீனாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, சக்திவேல் தான் பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாருங்கிற உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லி கூடி சீக்கிரமே சக்திவேலும் குமாரும் அரெஸ்ட் ஆக போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.